சரியா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்களோட யூஎஸ் நேவல் பிளாக்கேட் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இதன் காரணமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸின் வழியாக எந்த ஒரு கார்கோ வெசல்ஸும் போக முடியாது அப்படின்ற அறிவிப்பை இப்போ ட்ரம்ப் அவர்கள் ட்ரூத் சோஷியல் மீடியா மூலமாக தெரிய வச்சிருக்காரு. இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஈரானியர்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக அமெரிக்கன்ஸ் எந்த அடிப்படையில் அதை க்ளோஸ் பண்ணுறாங்க மற்றும் ஈரான் இப்போ வெளிப்படையாகவே இந்தியா எங்களுக்கு எந்த ஒரு டோல் ஃபீஸையுமே கட்டலை, அதாவது இந்தியாவுக்கு போகக்கூடிய க்ரூட் ஆயில் வெசல்ஸ் எதுக்குமே நாங்கள் காசு வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் ஈரானியர்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாகவும் ஏன் அமெரிக்கன்ஸ் அதை நேவல் பிளாக்கடின் மூலமாக க்ளோஸ் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஈரானியர்கள் என்ன பண்ணாங்க இந்த கான்ஃப்ளிக்டோட மிடில் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸின் முழுக்க கன்னி வெடிகளை போடுறாங்க. இந்த கடலுக்கடியில் இருக்கிற கன்னி வெடிகளை கண்டுபிடிச்சி அதை டார்ச் பண்ணுறதுன்றது கார்கோ வெசல்ஸுக்கு முடியாத காரியம். ஆனால் வார்ஷிப்ஸ் அதுக்குன்னே டிசைன் பண்ணப்பட்டது. அந்த கன்னி வெடிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சோனார்ஸ்லாம் இருக்கும். ஸோ வார்ஷிப்பால் போக முடியும், ஆனால் கார்கோ வெசலால் போக முடியாது. இப்போது ஈரானியர்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே இந்த கன்னி வெடிகளை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்ற தகவலை அமெரிக்காவுக்கும் கொடுக்கல, வேறு எந்த உலக நாடுகளுக்கும் கொடுக்கல. அண்ட் இன்ஃபேக்ட் ஈரானியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வச்ச கன்னி வெடிகளில் 70% ட்ரிஃப்ட் ஆகி போயிடுச்சு, ஸோ அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்றாங்க. இப்போ ஈரானியர்கள் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஒரு குறுகிய சேனல் வழியாக கார்கோ வெசல்ஸை கொண்டு போகிற மாதிரியான ஒரு பாதையை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே அது ஒரு குறுகிய சேனல் தான், அதில் இன்னும் அதை குறுக்கி வெறும் 30% கன்னி வெடிகள் எங்கே இருக்குது அப்படின்ற டேட்டா தான் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த டேட்டா உங்களுக்கு வேணும்னா ஏன் கூட நண்பனாக இருக்கணும், அல்லது எனக்கு ஒரு டோலை கட்டணும். கட்டினீங்கன்னா தான் உங்களோட க்ரூட் ஆயில் வெசலை கன்னி வெடிகள் மேலே படாமல் பத்திரமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸின் வழியாக நீங்கள் நேவிகேட் பண்ணி போக முடியும். ஸோ இந்த ஒரு அடிப்படையில் தான் ஈரானியர்கள் டோலை வசூலிக்கிறாங்க. என்னதான் அது அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய நாடு வசூலிக்க கூடாது, யாரும் காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும், ஒரு க்ரூட் ஆயில் கண்டெய்னரை வச்சிருக்கக்கூடிய முதலாளிகள் அவங்களோட கண்டெய்னரின் பாதுகாப்பை கருதி ஈரானியர்கள் கிட்ட டோலை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களாம் கேட்கலாம், அதான் இன்சூரன்ஸ் இருக்குது, இப்போ சப்போஸ் கண்டெய்னர் கன்னி வெடியில் மாட்டினாலும் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆப்வியஸ்லி இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் இன்சூரன்ஸ் கண்டெய்னர் மாட்டி ஒரு சில நாட்கள் அந்த கம்பெனி கப்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ லாஸ் எல்லாம் பேர் பண்ணாது. வெறும் கப்பல் அதோட க்ரூட் ஆயிலுக்கான லாஸை மட்டும்தான், அது அந்த கப்பலோட வேல்யூவை மட்டும்தான் அது பேர் பண்ணும். ஸோ எப்படி இருந்தாலும் கப்பலை இழந்தால் அந்த ஷிப்பிங் கம்பெனிக்கு அது ஒரு மிகப்பெரிய லாஸு. இந்த லாஸை தவிர்க்கிறதுக்காண்டி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, காசு போனாலும் பரவாயில்ல, நம்ம ஈரானியர்கள் கிட்ட டோலை கட்டிட்டு அவங்க சொல்கிற ரூட்டில் நம்ம நேவிகேட் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல இது அமெரிக்கன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ பிரச்சனை. ஏன்னா ஈரானியர்கள் கிட்ட போர் புரிஞ்சு நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்கள் உலகத்துக்கு சொல்லிட்டு இருந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் ஈரானியர்கள் மனசு வச்சாதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸின் வழியாக எந்த கார்கோ வெசல்னாலும் போகுன்ற நிலைமை இருக்கிறதுனால அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீ இப்படி வரையா, நான் இன்னொரு ரூட்டில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அமெரிக்கன்ஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அந்த 70% மைன்ஸ் ட்ரிஃப்ட் ஆகி போயிருச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மைன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அதை கிளியர் பண்ண போகிறாங்க. அந்த மைன்ஸை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இதற்கடுத்து ஈரானோட உதவின்றது எந்த ஒரு க்ரூட் ஆயில் வெசல்ஸுக்கோ இல்லை எந்த ஒரு கார்கோ வெசல்ஸுக்கோ தேவையில்லை. ஏன்னா ஈரானியர்கள் இந்த சீஸ்ஃபயரின் காரணமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸின் வழியாக எந்த கார்கோ வெசலையும் நாங்கள் தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டுன்றது அந்த மைன்ஸோட லொக்கேஷன் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்றது தான். ஸோ அந்த மைன்ஸோட லொக்கேஷன் எல்லாத்தையும் அமெரிக்கன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மைன்ஸை அகற்றிட்டாங்க அப்படின்னா எந்த கார்கோ வெசலும் ஈரானியர்களுக்கு டோலை கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போது இதை தான் அமெரிக்கன்ஸ் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மைன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எத்தனை காலங்கள் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியலை. அந்த டைம் வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸின் வழியாக கார்கோ வெசல்ஸ் போகணும்னா அதற்கு இப்போது அமெரிக்கன்ஸ் ஒரு முட்டுக்கட்டையாக அப்படின்னு நிற்கிறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் மைன்ஸே இருந்தாலும் ஈரானியன்ஸோட உதவியின் காரணமாக கார்கோ வெசல்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீ ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வழியாக நீ கார்கோ வெசலை நகர்த்தி கொண்டு போனேன்னா நான் அந்த கார்கோ வெசலை அடுத்த செக் பாயிண்டில் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்றாங்க. ஒவ்வொரு கார்கோ வெசலையுமே அமெரிக்கன்ஸ் ட்ராக் பண்ண போகிறாங்க. மொத்தம் 16 போர்க்கப்பலை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் மட்டும் அமெரிக்கன்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க இந்த நேவல் பிளாக்கேடை பண்ணுறதுக்கு.
ஸோ அமெரிக்கன்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீ ஈரானோட நட்பனாக இருந்தால் மட்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக கார்கோ வெசலை கொண்டு போயிட முடியாது. நீ என் கூட நட்பாக இருக்கணும், என் கூட இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் கார்கோ வெசல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கூட மட்டுமே நட்பாக இருந்து கொண்டு அமெரிக்காவை எதிரியாக பார்க்கக்கூடிய நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா கண்டிப்பான முறையில் ஈரானோட மிக மிக க்ளோஸான நாடுகள், ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கிய நாடுகள், அந்த நாடுகளோட கார்கோ வெசல்ன்றது யூஎஸ் நேவல் பிளாக்கேடை தாண்டாது. அண்ட் யூஎஸ் நேவல் பிளாக்கேடுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்ன, மைன்ஸை கிளியர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ வேணும்னே மைன்ஸை கிளியர் பண்ணுறதுல டிலே பண்ணி இன்டர்நேஷ்னல் லாவை அவங்க பக்கம் சாதகமாக வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு இணக்கமாக போகாத நாடுகளோட ஆயில் டேங்கர்ஸ் ஈரானை விட்டு வெளியே போகாத மாதிரி அவங்களால கட் ஆஃப் பண்ண முடியும். இப்போ இந்தியாவுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நாடு கூடயும் நம்ம நெகோசியேஷன்ஸில் ஈடுபட்டோ இல்லது பாகிஸ்தான் மாதிரி நாங்கள் நெகோசியேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் வச்சு பேச்சுவார்த்தையோ நம்ம நடத்தலை. யார் சைடுமே இந்த குறிப்பிட்ட போரில் நம்ம சாரலை அப்படின்ற காரணத்தினால் இந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து பிக்கஸ்ட் வின்னர்ஸ் யார் அப்படின்னா இந்தியா தான். இதற்கு முன்னாடி இந்தியா மற்றும் சைனா 2 பேருமே ஆயில் இறக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது யூஎஸ் நேவல் பிளாக்கேடின் காரணமாக இந்தியாவால் மட்டும்தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ஆயிலை இறக்க முடியும். ஏன்னா அமெரிக்கன்ஸ் இந்தியாவுக்கு போகக்கூடிய க்ரூட் வெசல்ஸை தடுக்க போகிறது இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த க்ரூட் வெசல்ஸ் ஈரானோட ஷேடோ ஃப்ளீட்டாக இருக்கும்ன்ற பட்சத்தில். ஏன்னா நேற்று நான் ஒரு காணொலியில் பேசியிருப்பேன், ஈரானோட ஷேடோ ஃப்ளீட்டோட 4 க்ரூட் ஆயில் வெசல்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. நேரடியாக இந்தியாவோட துறைமுகத்தை டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த ஷேடோ வெசல்ஸின் மூலமாக வர்த்தகம் பண்ணுறது வெளியே தெரிஞ்சாலே அது பெரிய பிரச்சனையாகும். ஆனால் இப்போ ஷேடோ வெசலில் நேராக டாக் பண்ணி வெளிப்படையாக ஆயில் இறக்குறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஆயில் கிரைசிஸ் போய்கிட்டு இருந்தப்ப ஈரான் மேலே போடப்பட்ட அந்த ஆயில் சாங்ஷனில் ஒரு சின்ன தளர்வு ஏற்படுத்துறதுனால தான். ஸோ அமெரிக்கன்ஸே வெளிப்படையாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு சீப்பாக ஆயில் கிடைக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வாங்குங்க, நான் குளோபல் லெவலில் ஆயிலோட ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா இந்த கான்ஃப்ளிக்ட் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கன்ஸுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஈரானோட ஷேடோ ஃப்ளீட்டை அவங்க கை வைக்கவே இல்லை. டைரெக்டாக இந்தியாவுக்கு போகட்டும், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை பிளாக் பண்ணி இது வழியாக ஷேடோ டேங்கர்ஸை அனுப்ப மாட்டாங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் லா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு க்ரூட் ஆயில் வெசல்ஸின் மூலமாக தான் ஆயில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் நடக்க போகுது. அதாவது ஒவ்வொரு க்ரூட் ஆயில் வெசலுக்கும் இந்திய போர்க்கப்பல்ன்றது எஸ்கார்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அமெரிக்கன் நேவல் பிளாக்கேட்டை தாண்டி போய் நம்ம உள்ளே எஸ்கார்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிற வரைக்கும் ஈரானியர்கள் அந்த கப்பலை தாக்க மாட்டாங்க. அண்ட் யூஎஸ் நேவல் பிளாக்கேட்டை தாண்டி வந்ததுக்கு அப்புறமாக ஏதோ ஒரு பைரட் அட்டாக்கோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷனோ நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவோட எதிரிகள் இந்த சிச்சுவேஷனை காரணமாக வச்சு அந்த கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஈரானோட அலைண்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அவங்களோட ஆர்டர்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இந்த கார்கோ வெசலை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட த்ரெட் இருக்குது. அதனால யூஎஸ் நேவலோட பிளாக்கேடை தாண்டி இந்தியன் ஓஷனுக்குள்ளே வர்றப்போ தான் இந்தியா போர்க்கப்பல்கள்ன்றது எஸ்கார்ட் கொடுக்கும். ஏன்னா அப்போ நம்ம கொடுக்குறது தான் கரெக்ட். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும், நானும் பெரிய ரவுடி தான் அப்படின்ற காட்டணுன்ற எந்த ஒரு தேவையும் நமக்கு இல்லை. நமக்கு தேவை ஆயில் சேஃபாக உள்ளே வரணும், தடை இல்லாமல் நமக்கு தேவையான ரீசோர்ஸஸ் நம்மளை சேரணும், அவ்வளவுதான். நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் போய் நம்மளோட தாட்டியத்தை காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் அடுத்த சில நாட்கள் நடக்க போகிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒன்று. இதுவரைக்கும் ஈரானுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் பிரச்சனை இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸின் வழியாக ஆயிலை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போது அது நடக்க போகிறது இல்லை. இந்த சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி அன்ஃபோல்ட் ஆக போகுது அப்படின்றத தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம பார்க்கலாம். அண்டு இந்த மாதிரி நிறைய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.